அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2/12/2024 திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கும்பகோணம் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், தொழில் வியாபாரத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையட்டும், வீட்டிலே சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கட்டும், தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள். இன்று சந்திர தரிசனம் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று கரிநாள், சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். இன்று மதியம் 1:06 வரை பிரதமை திதி உள்ளது, அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று மாலை 4:38 வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை மரண யோகமும், மாலை 4:38 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் மதியம் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, தடைகள் தாமதங்களை ஃபேஸ் பண்ணி வெற்றி பெற வேண்டிய நாள். சிலருக்கு தடை தாமதங்கள் காரியங்களிலே ஏற்படும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் உண்டு. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கல்யாண, திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வரன் பார்ப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் விஷயங்களிலே கவனம் தேவை. மாலை நேரத்தின் பின்னர் பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை வைத்தியநாதக அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். சிலருக்கு திடீர் செலவுகள் கூடும். மருத்துவ செலவுகள் வந்து சேரும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக பணிபுரிபவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புது முதலீடுகளிலே வியாபாரிகள் அல்லது தொழிலதிபர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஜிம், பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள், சலூன் நடத்துபவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை சிவப்பு பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து போகும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சேல்ஸ், மார்க்கெட்டிங் தொழில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், பெட்ரோலியம் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம்
ப்ரமோஷன் அல்லது வேறு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள், கார் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பகவதி அம்மனை ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் விஷயத்தில் கவனம் தேவை. அதிகாரிகளின் கோபத்துக்கு சிலர் ஆளாவீர்கள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அஷ்டமத்து சனி நடப்பதனால் முதலீடுகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் பயணம் உண்டு, அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு, எம்பிஏ போன்ற படிப்பு படித்துவிட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள், ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ஹெச்ஆர் கன்சல்டிங் ஃபார்ம் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பது அவசியம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது. இது எப்படி நடக்குமோ அது அப்படித்தான் நடக்குங்கிற மாதிரி போக வேண்டிய நாள். வீட்டிலே இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகணும். சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனை வேண்டாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்பொழுது கவனம் தேவை. தேவையில்லாத பொருளை வாங்கும் பொழுது எச்சரிக்கை தேவை. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கண்ட்ரோல் தேவை. வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரி கொஞ்சம் நல்ல செய்திகள் வரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் புரோக்கராக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு அந்த பாக்கிகள் கையில் வந்து சேரும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை சிவப்பு நிற அரளி பூ சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் சிலர் திரும்ப மீண்டும் சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் கிடைக்கும்.
ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு, மேரைன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் செலவு உண்டு. கலைத்துறையினர், கலைஞர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். சிலருக்கு புகழ் பெருமை சேர்க்கக்கூடிய விருதுகள் கிடைப்பதற்கான அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரக்கூடிய நாள். எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. லக்ஷ்மி குபேரரை பச்சை குங்குமம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டம சனி இன்னும் சில மாதங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி இருக்கிறதுனால மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்கள், ஸ்கேனிங் சென்டர்லாம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களுக்கு பேங்கிலிருந்து சாதகமான பதில் சிலருக்கு கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். டிரைவராக பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், மியூசிக் குரூப் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதி நிலவும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. தாய் வழி உறவுகளை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சுபகாரியங்களிலே உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கும், கிரீன் கார்டு அப்ளை செய்த சிலருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை சிவப்பு அரளி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. சிலருக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வந்து சேரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். டாக்குமெண்ட்ஸ்களை கவனமாக வைத்திருக்க வேண்டும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் சிலருக்கு வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்கணும். உங்கள் ரகசியங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் அக்கறை செலுத்தக்கூடாது. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. நடராஜ பெருமானை துளசி மாலை துளசி நடராஜ பெருமானை நீங்கள் வில்வ மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்
பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. அது ஒரு நோட் போட்டுலாமா? சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடி சிலருக்கு குறையும். வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், டைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை மஞ்சள் நிற வஸ்திரம் பட்டு சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனம் ராசி அன்பர்களே, புகழ் பெருமை சிலருக்கு கிடைக்கும் நாள். கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு விசா கிடைக்காமல் அவதிப்பட்ட சிலருக்கு இப்பொழுது விசா கிடைக்கும். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு ஃபுட் சம்பந்தப்பட்ட அலர்ஜி ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். மாணவர்கள் படிப்பிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கு, லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை சிவப்பு குங்குமம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய புதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நல்ல ஒரு நாளாகவும் அற்புதமான நாளாகவும் இருக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்படை துர்க்கை அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.